अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे குருபரம்பராம். திருப்பாவியாகிற இந்த திவ்ய சாஸ்திரத்திலே கீழே ஒரு 2 பாசுரங்கள், அந்த 2 பாசுரங்களிலேயும் ஒரு உயர்ந்த அர்த்தம் தெரிவிக்கப்பட்டது. ஏத்த கலங்கள் அங்கண்மாஞாலத்து என்கிற 2 பாசுரங்கள். ஏத்த கலங்கள் என்கிற பாசுரத்தினுடைய கடைசியில் தெரிவிக்கிற பொழுது, மாத்தாருனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண் ஆத்தாது வந்து உன் அடிபணியுமா போலே என்று விரோதிகளாயிருப்பவர்கள், மாற்றார் என்னால் விரோதிகள், அந்த விரோதிகளெல்லாம் எப்படி வந்து உன்னிடத்திலே தோற்று, உன்னுடைய வீரத்திற்கு தோற்று, மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண் வந்து ஆற்றாது வேறு வழி இல்லாமல் உன் அடிபணியுமா போலே என்ன ஒரு அர்த்தம் காட்டினான். இது கிட்டத்தட்ட ஒரு உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டு பார்ப்போமானால், காகாசுரனை வியாக்கியானத்திலே கூட எடுத்து காட்டியிருக்கிறார்கள். காகாசுரன் என்பவன் பெரிய தீங்கு செய்து விட்டான் சீதா பிராட்டிக்கு. அதாவது சித்திரக்கூடத்திலே ராமபிரானும் சீதா பிராட்டியும் எழுந்தருளியிருந்த பொழுது இந்த காகாசுரன் என்பவன், அவன் உண்மையிலே இந்திரனுடைய பிள்ளை, அவனுக்கு ஜெயந்தன் என்பது பேர் அது. ஆனால் அவன் என்ன பண்ணினான், ஒரு காக்கையினுடைய வடிவை எடுத்து கொண்டு வந்து பிராட்டினுடைய திருமார்பை அலகாலே தீண்டி இரத்தம் பிரவகிக்கும்படி செய்து விட்டான். அந்த சமயத்தில் பெருமாள் சீதா பிராட்டினுடைய மடியில் படுத்துட்டு தூங்கிட்டு இருந்தாள். ஐயோ, அவர் அழகாக தூங்குறாரே, அவரை எழுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவளே அந்த காக்கையை ஓட்ட பார்த்துருக்கா. அது முடியலை அவளால். ஒரு இரத்த துளி பெருமாள் திருமேனியிலே திருமுகத்திலே பட்டு அதனால் உறக்கம் விழுந்து எழுந்தவர் இதை பார்த்த உடனே பெருங்கோபம் கொண்டார். பிராட்டியினிடத்தில் ஒருத்தன் அபச்சாரப்பட்டான் என்னால் எவ்வளவு கோபம் பெருமாளுக்கு. உடனே என்ன பண்ணினார், பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணிவிட்டார் அவன் பேரில். அவன் எங்கெங்கோ திரிந்தான். சபித்ரா சபரித்யக்தா சுரைஷ்ச மகர்ஷிபிஹி த்ரீன் லோகான் சம்பரிக்கிரமிய தமேவ சரணங்கதா என்று சொல்லும்படியாக 3 லோகங்களும் அவன் எங்கெங்கோ சுற்றி திரிந்து பார்த்து விட்டு அதுக்கப்புறம் அவனால் எங்கும் போக முடியவில்லை என்ன உடனே எங்கும் போய் கரை காணாது என்ன பண்ணினான். இது ஆழ்வார் அப்படியே பாசுரமாக பாடுறார். சித்திரகூட திருப்ப சிறுகாக்கை முலை தீண்ட அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகம் திரிந்தோடி. கடைசியில் என்ன பண்ணினான், வித்தகனே இராமாவோ நின் அபயமென் அழைப்பா. அங்கேருந்து எத்திசை முழன்றோடி இழைத்து வீழும் காகம் என்று சொல்லுகிறபடி எல்லா இடத்திலும் ஓடிப்போனான். யாருமே அவனை பகவானுடைய பிரம்மாஸ்திரத்திலிருந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டான். அதுக்கு யாருக்கும் சக்தியே கிடையாது என்று சொன்னார்கள். கடைசியில் வந்து விழுந்தான், பெருமாள் திருவடிவாரத்திலேயே விழுந்தான் என்று சரித்திரம் பார்க்கிறோம். இதிலேருந்து என்ன தெரிகிறது, மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே. இப்படி அதுபோல நாங்களும் வந்தோம். இது என்னத்துக்கு இப்படி சொல்லணும், நாங்கள் உன்னுடைய அடியவர்களாக வந்தோம் என்று சொல்ல வேண்டி இருக்க, விரோதிகள் வந்தார் போலே வந்தோம் என்று சொல்லத்தினுடைய அபிப்பிராயம் என்ன என்னால், இந்த விரோதிகளாக இருக்கிறவர்கள் தங்களால் முடிந்தவரை முயன்று பார்த்து விட்டு அதற்கு பிறகு இனிமேலும் தங்களால் தங்களை காத்து கொள்ள முடியாது என்கிற ஒரு நிலை ஏற்பட்டு அந்த அகங்காரம் தொலைந்து வந்தார்கள். நாங்களும் அகங்காரம் இல்லாதவர்களாய் வருகிறோம். இந்த அகங்காரம் தொலைந்ததற்கு அது உதாரணமே தவிர விரோதிகள் போல நாங்கள் வந்தோம்னு அர்த்தம் இல்லை. எப்படி விரோதிகள் தங்களால் முடிந்த அளவு முயற்சி செய்து விட்டு அதற்கப்புறம் முடிவிலே அகங்காரம் தொலைகிறதோ அவளுக்கு, அது நமக்கு முதல்லையே தொலைஞ்சு போயிடுது. எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு முதலிலேயே தொலைந்து விடுகிறது. அதனால் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து ஆற்றாது வந்து என்று சொன்னது அகங்காரம் தொலைய பெற்று வந்தோம்
அகங்காரம் என்னால் என்ன? என்னை நானே காத்து கொள்ளுகிறேன் என்கிற நினைவு இருக்கிறதே, அதுதான் அகங்காரம். உண்மையாக பார்த்தால் இந்த காகாசுரனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? காகாசுரன் ஏதோ பெருமாள் பிராட்டியினிடத்தில் அபச்சாரப்பட்டான்றதை விட்டுடுங்கோ, அதுக்கப்புறம் தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள முடியும் என்று நினைத்துத்தானே பல இடங்களிலே தட்டி திரிந்தானவன். அங்கங்கெல்லாம் போனான். அப்படியே வால்மீகி ராமாயணத்தில் சொல்கிறார், சபித்ராச்ச பரித்யக்தா சுரைஷ்ச மஹர்ஷிபிஹி த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணங்கதா. பித்ராச்ச பரித்யக்தா, தகப்பனார் கைவிட்டார். அதாவது சொல்கிறார், திறந்து கிடந்த வாசல் தோறும் நுழைந்து கதவை தட்டி. வியாக்கியானத்தில் பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார், திறந்து கிடந்த வாசல் தோறும், எங்கெங்கெல்லாம் வாசல்னு ஒன்று வச்சுருக்காளோ அங்கெல்லாம் போய் கதவை தட்டி பார்த்துருவணும். பிரம்மாஸ்திரம் வருது, நீ தான் காப்பாற்றணும், பிரம்மாஸ்திரம் வருது, நீ தான் காப்பாற்றணும். பிரம்மாஸ்திரத்திலிருந்து தன்னை காத்து கொள்வதற்கு தான் முயற்சி செய்தான். அவன் முயற்சி செய்யலேன்னு சொல்ல முடியாது, நிறைய முயற்சி செய்தான். ஆனால் முடியலை, யாருமே அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கலை. அதனால் வேறு வழி இல்லாமல் பெருமாள் திருவடிவாரத்தில் வந்து விழுந்தான். கிட்டத்தட்ட நாமும் அதே நிலை தானே. நம்ம காத்து கொள்வதற்கு நாமும் எத்தனையோ முயற்சிகளெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். கடைசியில் என்ன பண்ணுறோம்? வா, இனிமேல் நீ விட்ட வழின்னு அவனிடத்துல போ, அதை முதலையே பண்ணிவிடலாமே. அதுக்கு நமக்கு தைரியம் வரமாட்டேன்றது. ஆகினாலே அந்த காகாசுரனுக்கு நமக்கும் கிட்டத்தட்ட அந்த அகங்காரம் தொலைகிறதுன்றது ஆரம்பத்திலேயே வரமாட்டேன்றது. ஒரு நிலையிலே தான் அது வருகிறது என்று பார்க்கின்ற பொழுது அது மட்டும்தான் இங்கே உதாரணமாக கொள்ளணும். விரோதிகள் விரோதப்பட்டு வந்தால் என்ன, அடியவர்கள் விரோதப்படாமல் அகங்கரித்து இருந்தால் என்ன? அகங்காரன்றது ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணினா, அந்த வலி தொலைந்து ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே அப்படி நாங்களும் வந்தோம் என்று சொன்னான். இது ரொம்ப உயர்ந்த அர்த்தம். இது இந்த ஜீவாத்மாக்களெல்லாம் தங்களுடைய அகங்காரம் தொலைய பெறுதல் என்கிறது இருக்கிறதே, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இதுதான் திருமந்திரத்திலேயும் கூட நமஹா என்கிற பதத்தாலே தெரிவிக்கப்படுகிறது. நமப்பதத்தாலே இல்லை, துவயத்தில் அதே விஷயம் கடைசி பதத்தாலே தெரிவிக்கப்படுகிறது. இந்த நமப்பதம் இருக்கோ இல்லையோ, ரெண்டு இடத்துல வருது. திருமந்திரத்தில் ஒரு நமஹா, துவயத்தில் ஒரு நமஹா. கிட்டத்தட்ட ரெண்டு நமஹாவுக்கு அர்த்தம் ஒன்று தான், அதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனால் இது திருமந்திரத்தில் காட்டுற பொழுது உபாயத்தில் அகங்காரம் இல்லாமை, அங்கே துவயத்தில் காட்டுற பொழுது உபேயத்தில் அகங்காரம் இல்லாமை என்று காட்டுற. கொஞ்சம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள், அவ்வளோ தூரம் எடுத்துட்டு நாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்போது விஷயம் இங்கே வருகிறபடினாலே என்ன விஷயம் சொல்கிறோம்? இந்த மகான்னா, நமஹான்ற சப்தத்திற்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? மகான்னா எனக்குன்னு அர்த்தம், நான் சொன்னால் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நான் எனக்கு உரியவன் அல்லன், நான் பண்ணுற காரியமும் என்னுடையதல்ல, அதற்கு உண்டான பலமும் என்னுடையதல்ல என்ன, இப்படி எல்லா விதத்திலும் அந்த அகங்காரத்தை விடணும். அதுதான் அந்த நமப்பதத்தினுடைய அர்த்தம். அது நான் சொன்னார் போலே ஏற்கனவே திருமந்திரத்திலே அந்த நமஹா என்கிற பதம் ஏற்பட்டிருந்தாலும் மறுபடியும் ரெண்டாவது தடவை துவயத்திலும் அந்த நமப்பதம் சொல்லப்படுகிறது. திருமந்திரம்னா ஓம் நமோ நாராயணாயா, அங்கே நமப்பதம் நடுப்பதமாக வருகிறது. ஆனால் துவயமென்னால் ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்கிறது, அதில் கடைசி பதமாக வருகிறது. மறுபடியும் அந்த அகங்காரம் தொலைவது அங்கேயும் சொல்லப்படுகிறது. அதனால் ஆண்டாள் என்ன பண்ணினாள்னா, இதே அகங்காரம் தொலைகிற விஷயத்தை ரெண்டாவது தடவையும் காட்டணுன்றதுக்காகத்தான் ஏத்தகலங்கள் பாசுரத்துக்கு அடுத்த பாசுரமான அங்கண்மா ஞாலத்து பாசுரத்திலையும் மறுபடியும் அதே விஷயத்தை சொல்லுகிறாள். அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் சொல்லலாம். அங்கே விரோதிகள்னு சொன்னான் ஏத்தகலங்கள் பாசுரத்தில், இந்த பாசுரத்தில் விரோதிகள்னு சொல்லலை, அவ்வளோதான். அவள் எப்படி வந்தான்னா,
அங்கண்மா ஞாலத்தரசர் என்ன உலகத்துக்கெல்லாம் நேற்று எல்லாத்தையும் விவரிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அங்கண்மா ஞாலத்தரசர் என்னால் பெரிய உலகத்துக்கெல்லாம் அரசர். அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் என்ன பண்ணுறான்னா அபிமான பங்கமாய் வந்து, அவர்கள் அந்த அபிமானம் என்னால் துரபிமானம், அதாவது அவளுடைய ஒரு அகங்காரம்தான். அபிமானம் என்கிறது இந்த இடத்துல அகங்காரத்தை தான் குறிக்கிறது. அபிமான பங்கமாய் வந்து, அந்த அபிமானம் பங்கப்பட்டு அபிமானம் தொலையப்பெற்று நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல், உன்னுடைய பள்ளிக்கட்டிலின் கீழே இருக்கிறவர்களைப் போல நாங்கள் வந்தோம் என்று சொல்கிறார். கீழ்ப்பாசுரத்தில் சொன்னதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அங்கே விரோதிகள் அகங்காரம் தொலைந்து வந்தார் போலேன்னு சொன்னான், இங்கே ராஜாக்கள் அகங்காரம் தொலைந்து வந்தார் போலேன்னு சொன்னான், நாங்கள் வந்தோம்னு சொன்னோம். என்ன சின்ன வித்தியாசம்னா, விரோதிகள் விரோதப்பட்டு தங்களை ரட்சித்து கொள்ள முடியுமான்னு பார்த்துட்டு அது முடியலைன்னா வர, அது அவளுக்கு. ஆனால் இந்த ராஜாக்கள் என்று சொல்லுகிற பொழுதோ அவள் விரோதப்பட்டான்னு கொள்ளணும்னு அவசியம் இல்லை, சொல்லலையே, பாசுரத்தில் அது இல்லையே. அதனால் நிறைய இடங்களில் அதுக்கெல்லாம் திருஷ்டாந்தங்கள் எடுத்து காண்பித்திருப்பார்கள். முக்கியமான திருஷ்டாந்தம் கிருஷ்ணாவதாரத்திலே அந்த துரியோதனனும் அர்ஜுனனும் படைத்துணை வேண்டி வந்த பொழுது என்ன பண்ண, பள்ளிக்கட்டில் கீழே என்று சொல்லும்படியாக பள்ளிக்கட்டினுடைய கீழே அப்படி கீழ்ப்பக்கம் உட்காண்டானா யார்? அர்ஜுனன். மேல் பக்கம் உட்காண்டான் துரியோதனன். கடைசியில் யார் வாழ்ந்தார்கள்? என்னால் அர்ஜுனன் வாழ்ந்தான், துரியோதனன் அழிந்தான் என்ன பார்க்கிறோம். ஆயினால அந்த பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல். ராஜாக்களுக்கு அபிமானம் தொலைகிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் தொலைந்து வந்தான்னு சொல்கிறேன். எத்தனையோ ராஜாக்கள் அந்த மாதிரி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண ராஜாக்கள் எத்தனை பேர், எவ்வளவு ராஜாக்கள் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கிறார்கள். எல்லாம் ராஜாக்களெல்லாம் எடுத்து சொன்னாரா? எத்தனை ராஜாக்கள் நேற்றைய தினம் சொல்லியிருப்பாரா தெரியலை. முக்கியமாக 2 பேரை நான் சொல்லணும். ஒருத்தர் நேற்று சொல்லியிருந்தால் நான் விவரிக்கலை. பல்லவர் மல்லன்னு ஒரு ராஜா, அவன் பரமேஸ்வர விண்ணகரம்ன்ற திவ்ய தேசத்தில் கைங்கரியம் பண்ணினான். அவனை 10 பாட்டில் கொண்டாடுறான் திருமங்கை ஆழ்வார். என்ன காரணம்? ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபதி, அந்த சாம்ராஜ்யத்தினுடைய பேற்றையெல்லாம் விட்டு விட்டு அவன் என்ன பண்ணுறான், இங்கே வந்து கைங்கரியம் பண்ணணுன்ற, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். என்ன அவன் அடிபணிந்து கிடக்கிறான் என்று சொன்னால் அவனை கொண்டாட வேண்டாமோ? அதனால் நாக்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன் என்று மனிதர்களை பாடுவதில்லை என்று விரதம் கொண்டிருந்த அந்த ஆழ்வாரும் கூட அந்த ராஜாவை கொண்டாடுற 10 பாட்டில், ஒரு பாட்டில் இல்லை, ஒவ்வொரு பாட்டிலையும் பின்னடிகள் பூரா அந்த ராஜாவுக்கு, முன்னடிகள் பூரா பெருமாளுக்கு. அவ்வளோ பெருமை பாருங்கள். அது ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு ராஜா, அவனுக்கும் இதே பெருமை. ஏன்னா அவன் ஒரு கைங்கரியம் பண்ணினான், பின்னடி பூரா ராஜாவுக்கு, முன்னடி பூரா பெருமாளுக்கு. அது எங்கன்னா திருநறையூர் என்கிற திவிதேசம். இது பரமேஸ்வர விண்ணகரன்ற திவிதேசம், பல்லவ ராஜாவை பற்றின பாடினது. இன்னொரு ராஜா யாருன்னா ரொம்ப ஆச்சரியம். அது அவர் 63 நாயன்மாரில் ஒருத்தராக அவள் வச்சுருக்கா. கோச்சோழ நாயனார்னு அவருக்கு பேர் சொல்கிறா. ஏன்னா அவன் முதல்ல ரொம்ப பெரிய சிவபக்தனாக இருந்தான். அவன் சிவனுக்கு 70 கோவில் கட்டினானான். அவனிடத்தில் கனவுல பெருமாள் தோன்றினாரான், நீ எனக்கு கோவில் புதுசாக கட்ட வேண்டாம், என்னுடைய கோயில் ரொம்ப பாழாக போயிருக்கு. இந்த திருநறையூருங்கிறது நாச்சியார் கோயில், இந்த கல்கருடன் உற்சவம் நடக்கிறதே அந்த ஊர் தான். அந்த கோவிலை நீ புனருத்தாரணம் பண்ணி கொடு. அதாவது நான் திருப்பணி பண்ணி மறுபடியும் ஜீர்ணோத்தாரணம் பண்ணி போகிறோம், நீ புதுசாக கட்ட வேண்டான்னு கூட சொன்னாராம். என்ன பிரம்மாண்டமாக ஜீர்ணோத்தாரணம் பண்ணி கொடுத்தான். உடனே பெருமாளுக்கு பரம சந்தோஷம். அவனை ரொம்ப அனுகிரகித்தார். அவன் அப்படியே விஷ்ணு பக்தன் ஆகிட்டான். முதல்ல சிவபக்தனாக தான் இருந்தான், அதுக்கப்புறம் அவன் விஷ்ணு பக்தனாக ஆகிட்டான். அவன் விஷ்ணு பக்தனாக ஆகிட்டான்றதுனால அவனை கொண்டாடி திருமங்கை ஆழ்வார் பாசுரம் பாடுறார். 10 பாட்டு. அம்பரமும் பெருநிலனும் திசைகளெட்டும் அலைகடலும் குலவரையும் உண்டகண்டன்
கொம்பமரும் வடமரத்தினலமேல் பள்ளி கூடினான் திருவடியே கூடகிற்பீர் என்ன பெரிய பதிகம் அது. கடைசியில் செம்பியன் கோச்சங்கனான் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே. செம்பியன் கோச்சங்கனான் சேர்ந்த கோயில் என்று அந்த ராஜாவை செம்பியன் கோச்செங்கனான்னு சொல்கிறார். செங்கனான் கோச்சோழன்னு பேர் அவனுக்கு. இருக்கிலங்கு திருமொழிவாய் எண்டோளீசர்க்கு எழில் மாடம் 70 செய்து உலகமாண்ட திருக்குலத்து வளச்சோழன் சேர்ந்த கோயில். ஆழ்வாரே சொல்கிறார், இருக்கிலங்கு திருமொழிவாய் எண்டோள் ஈசன், என்னால் சிவன் ருத்ரன், அவனுக்கு எழில் மாடம் 70 செய்து 70 கோவில் கட்டினான் சிவனுக்கு. அப்படிப்பட்ட திருக்குலத்து வளச்சோழன் சேர்ந்த கோயில் எதுன்னா இந்த திருநறையூர் மணிமாடம் என்று திருநறையூர் அந்த ராஜாவை கொண்டாடுற. எதனாலே என்னால் அவன் எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் அந்த சக்கரவர்த்தி ஸ்தானத்தை எல்லாம் பார்க்காமல் என்ன பண்ணினான், அப்படி அபிமான பங்கமாய் வந்து எம்பெருமானுக்கு எவ்வளவு கைங்கரியம் பண்ணினான். அதுபோல் நாங்களும் வந்தோம் என்று இவர்கள் இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள். சோழனை சொல்லியாச்சு, பாண்டியனை சொல்லியாச்சு, தான் பல்லவனை சொல்லியாச்சு. ஒரு பாண்டியன் ஒருத்தன் சொல்கிறேன், சுந்தர பாண்டியன்னு ஒரு ராஜா. அவனை ஆழ்வார்களுடைய பாசுரத்தில் இல்லை, ஏன்னா ஆழ்வார்கள் பாசுரத்துக்கு ரொம்ப பிற்பட்டவன். அவன் ஆழ்வார்கள் காலத்துக்கு ரொம்ப பிற்பட்டவன் சுந்தர பாண்டியன்ற ராஜா. அவனை பற்றி நான் அன்றைக்கே சொன்னேன்னு நினைக்கிறேன். அவன் என்ன பண்ணான், பெருமாள் திருவாராதனத்துக்கு வர ரொம்ப விஷ்ணு பக்தன், அவன் பெரிய சக்கரவர்த்தி. ஒரு நாள் பெருமாள் திருவாராதனம் ஆக போகிறது. அங்கே கீழே அந்த பெருமாள் வாயிலேருந்து உமிழுகிற அந்த தீர்த்தத்தை சேர்க்கறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருப்பா, அதுக்கு படிக்கம்னு பேர். இல்லை, பெருமாள் தீர்த்தத்தை எல்லாம் அதில் சேர்ப்பா, அதுலேருந்து தான் நமக்கு தீர்த்தம் எடுத்து கொடுப்பா. படிக்கம்னு இப்படி ஒசரமாக ஒரு பாத்திரம் இருக்கும். அந்த பாத்திரம் வரலை, கொண்டு வரலை. அர்ச்சகர் என்ன பண்ணிட்டார், திருவாராதனத்தை ஆரம்பிச்சு விட்டார். அதை கீழே சேர்க்கணும்னு போனால் படிக்கம் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஒரு க்ஷணம் அந்த சமயத்தில் சுந்தர பாண்டியன் ராஜா இருந்தான். என்ன பண்ணினான் தெரியுமோ, தன்னுடைய கிரீடத்தை அவிழ்த்து பிடிச்சான், இதில் சேரும் அப்படின்னுட்டு. என்னென்னா, கிரீட்டம் என்கிறது ராஜாக்களுக்கு பெரிய கௌரவ சின்னம். அதை யாரும் தலையிலேருந்து எடுக்கிறதுக்கே சம்மதிக்க மாட்டான். இந்த கிரீடம்னா அவ்வளோ வசத்தி. ஆனால் அன்றைய தினம் அந்த ராஜா என்ன பண்ணினான், அபிமான பங்கமாய் எம்பெருமான் முன்னால் நமக்கு என்ன கிரீட்டம் என்ன எடுத்து இப்படி இதில் சேருங்கோ தீர்த்தத்தைன்னா, எம்பெருமான் வாய் உமுழுகிற எச்சிலை சேர்ப்பதற்கு அந்த கிரீட்டத்தை நீட்டின உடனே பெருமாளுக்கே பரம சந்தோஷம் ஏற்பட்டு அந்த ராஜாவை ரொம்ப அனுகிரகிச்சார். இவ்வளவு அகங்காரம் இல்லாதவனாய் நீ இருக்கிறாயே என்று சொல்லிவிட்டு அன்னையிலேருந்து என்ன சொல்லிவிட்டார் தெரியுமா, இனிமேல் அந்த பாத்திரத்துக்கே அவனுடைய பேரை வச்சுடுங்கோன்னுட்டு. அதனால் இன்றைக்கும் கூட அங்கே ஸ்ரீரங்கத்தில் போனால் அந்த படிக்கத்துக்கு என்ன பேர் தெரியுமா, சுந்தரபாண்டியன்னு பேர். அருளப்பாடு உண்டு. என்னன்னா, தூபம் பணிமாறுவான் அப்படின்னு சொல்லுவா. உடனே ஒருத்தர் தூபத்தை எடுத்துகிட்டு வருவார். திருவொத்துவாடை அப்படின்னுவர். உடனே திருமேனி ஒத்தரத்துக்கு ஒரு பாத்திரம், அதை ஒருத்தர் தட்டில் வச்சு எடுத்துகிட்டு வருவார். உடனே சுந்தரபாண்டியன் அப்படின்னுவர். உடனே அந்த பாத்திரத்தை கொண்டு போய் பிடிப்பா. சுந்தரபாண்டியன்னு பேர். பாத்திரத்துக்கு அரசனுடைய பேரை வச்சார். என்ன காரணம்னா, அங்கண்மா ஞாலத்தரசன் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கமிருப்பார் போல். எவ்வளோ பெரிய கைங்கரியத்தை பண்ணுறா. அந்த மாதிரி நாங்களும் வந்தோம் என்று இவர்கள் இப்படி தங்களுடைய பவ்யத்தை எல்லாம் எம்பெருமானிடத்தில் விண்ணப்பித்தவுடனே எம்பெருமானுக்கு பரம கிருபை உண்டாயிற்று. யார், இந்த ஆய்ச்சியர்களிடத்தில். அடடா, இப்படியெல்லாம் நீங்கள் ரொம்ப உங்களை அதாவது தாழ்ந்த நிலையிலே சொல்லிக் கொள்ளுகிறீர்களே, அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம். நீங்களெல்லாம் நம்முடையவர்கள், என்னுடைய அனுகிரகத்தை பெற்றவர்கள். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், இங்கேயே சொல்லுங்கள், என்ன வேணுமோ நான் செய்கிறேன் அப்படின்னு படுக்கையில் கண்ணை திறந்தான். அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். நாங்கள் ஆங்காரம் தொலைய பெற்றோம், உன்னுடைய அடியவர்கள் தாழ்ந்தவர்கள், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாதீர்கள், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டான். உடனே அவள் என்ன சொன்னால், சொல்லுகிறோம், ஆனால் நீ ராஜசபைக்கு வரணுமே, வேண்டாம் இங்கேயே சொல்லுங்கண்ணா அப்படின்னாலாம்.
இது படுக்கையறை வார்த்தையாக ஒண்ணாது. படுக்கையறையில் ஒரு வார்த்தை சொன்னால் அது பலிக்குமான்னு சொல்ல முடியாதுன்ற. ஏன்னா அது ஏதோ படுக்கையில் சொன்ன வார்த்தை, அது அதுக்கு மதிப்பில்லாத போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சொல்ல வேண்டிய இடத்துல இருந்து சொல்லணும். அது